முக்கிய செய்தி, நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தமிழக அமைச்சர்கள் முகாமிட்டு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், விவரங்கள். வணக்கம் சார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்க தமிழக முதல்வர் விஜய் உத்தரவின்படி ஆதவ அர்ஜுனா உட்பட 4 அமைச்சர்கள் நேற்று இரவு டெல்லி வந்து அடைந்துள்ளனர். மேலும் கும்பகோணத்திலிருந்து சென்ற 36 பேரை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாமக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த 57 பேர் கும்பகோணத்தை சேர்ந்த யாத்ரா டிராவல்ஸ் நிறுவனம் மூலம் கடந்த 23ஆம் தேதி இரவு கைலாச யாத்திரைக்கு சென்றுள்ளனர். அவர்களும் வெள்ளத்தில் சிக்கியுள்ளனர். எனினும் வெள்ளத்தில் இருந்து தப்பிய 21 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட 21 பேரும் தற்போது திருசூலி பகுதியில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 36 பேரை தேடும் பணியில் இந்தியா, நேபாளம், சீனா ஆகிய 3 நாடுகளும் சேர்ந்து 15க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் மூலம் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் முதல்வர் விஜய் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டது. தமிழகத்தைச் சேர்ந்த 103 பேரை கைலாச யாத்திரை 2 குழுக்களாக சென்றுள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தமிழர்கள் உட்பட பலர் காணாமல் போயுள்ள இப்பேரிடரில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க மத்திய வெளியுறவுத்துறை மற்றும் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம், டெல்லி தமிழ்நாடு அரசு உயர் அலுவலர்கள் மற்றும் பயண முகவர்கள் நிறுவனங்களின் உதவியுடன் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. டெல்லி தமிழ்நாடு இல்ல உள்ளூர் ஆணையர் ஆசிஷ் குமார் தலைமையிலான குழுவினர் நேபாளத்துக்கு சென்று மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்க தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். 21 தமிழர்களை தாயகம் அழைத்து வர ஏற்பாடு செய்யவும், இது தொடர்பாக கொள்ள இயலாதவர்களின் நிலையை கண்டறிந்து மீட்பு பணியை துரிதப்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளார். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜமோகன், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு, வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் மற்றும் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை இயக்குனர் சதீஷ் ஆகியோர் தமிழ்நாடு இல்லத்தில் முகாமிட்டு மீட்பு பணிகள் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்பார்வையிட்டுள்ளனர். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்ட தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கவும் அவர்களை பத்திரமாக தமிழகத்துக்கு அழைத்து வரும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழக முதல்வர் உத்தரவின் அடிப்படையில் இந்த மீட்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. நேபாள பேரிடரில் சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு டெல்லியில் அமைந்துள்ள தமிழ்நாடு இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மைய கட்டுப்பாடு அறையை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா மற்றும் அமைச்சர்கள் மேற்பார்வையிட்டனர். உதவி மையத்தின் செயல்பாடுகள், பெறப்படும் அழைப்புகள், தகவல் சேகரிப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைக்கான ஒருங்கிணைந்து குறித்து ஆலோசனை கேட்டறிந்தனர். இதற்கு பிறகு இன்று காலை 10 மணி அளவில் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அமைச்சர்கள் மற்றும் தமிழ்நாடு இல்ல அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது நடைபெற்று வரும் முடிவுகளை பொறுத்து மீட்பு பணிகள் எப்படி இருக்கிறது என்று கேட்டு அறிந்து கொண்டனர். இதற்கு விளக்கமும் விவரங்களும் தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்தில் எடுத்து நடைபெற்று வருகிறது.